வி பிக்சல்ஸ் பார்த்துருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு நிறைய ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தப்ப ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்குள்ளே பேசி அடிச்சுப்போம். இது நல்லா இருந்துச்சு, இது செம்மையாக பண்ணாங்க, ஆர்சிபி வேற லெவலில் பண்ணாங்க, சிஎஸ்கே வேற மாதிரி பண்ணாங்க, குஜராத் டைட்டன்ஸ் அப்படிலாம் பேசுவோம்ல. அந்த மாதிரி ஒரு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஷோவில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எனக்கு ஒரு அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த ஷோவில் இதுக்கப்புறம் எல்லா மேட்சுக்கும் பேச போகிறோம். ஸோ நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச்சு, அதாவது March 22, ஆமாம் March 22 சேப்பாக்கில் ஆர்சிபி வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎலோட இனாகரேஷனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே போயிடுவோம். ஓகேவா, டாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சிபி கேப்டன் ஃபாஃப் டு பிளசிஸ் வந்து ஜெயிச்சாரு. ஜெயிச்ச உடனே என்னன்னா, போன வருஷம் சேப்பா கண்டிஷன்ஸை பார்க்கும்போது 170 அப்படின்றது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர். ஓகேவா, 170 அடிச்சா ஒரு டீசெண்டான ஸ்கோர் அப்படின்றது சேப்பாக்கில் லாஸ்ட் 2 இயர்ஸாக இருந்த ஒரு ஸ்டாட். ஸோ ஆனால் அந்த ஸ்டாட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் அங்கே டாஸ் ஜெயிச்ச எல்லாருமே ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு டியூ கண்டிஷன் இருக்கும் அப்படின்றதுனால. பட் டாஸ்லேயே ஒரு தப்பு பண்ணாரோ அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தோணுச்சு. ஏன்னா எடுத்த உடனே பேட்டிங் எடுத்தாரு. பேட்டிங் எடுத்த உடனே ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் ஆர்சிபியோட டாப் 6 செம்ம கன்னான டாப் 6. அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா செம்மையா அடிப்பாங்க அப்படின்றது நல்லா தெரியும். பட் நேற்று அவங்களெல்லாம் ஏமாத்திடுமே அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஃபாஃப் டு பிளசிஸ் 4 ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 38 ரன் அடிச்சிருந்தாரு. வெறும் விராட் கோலி அதில் 2 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஸோ 40 அப்படின்ற ஸ்கோர் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு முஸ்தபிசுர் உள்ள வந்தாரு. முஸ்தபிசுர் உள்ள வந்து ஒரு நல்ல பால் போட்டாரு. அங்கிருந்து ஒரு ஸ்கொயர்ல மேலே ஏறி அடிக்கும் போது கரெக்டாக ரச்சின் ரவீந்திராட்ட ஒரு கேட்ச் ஆச்சு. பட் என்ன அப்படின்னா, சேப்பாக்ல அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து தப்பு பண்ண விஷயம் இதுதான். ஒரு அடிக்கிற இன்டென்ட் இருந்தாலுமே ஸ்டில் அடிச்சே ஆடணும் அப்படின்ற இன்டென்ட் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ ஆனால் ஃபாஃப்ட் இருந்த ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னன்னா, நம்மக்கிட்ட நல்ல ஸ்கோர் வருது, எல்லா பாலையும் அடிக்க போயிருக்க கூடாது அப்படின்றது என்னோட தாட். ஸோ அது போனது ஃபாஃபோட தப்பு. அங்கே ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அங்கிருந்து விக்கெட் விழுந்தா ஆர்சிபியோட காலங்காலமாக அவங்க ஆர்சிபி டீமில் எடுக்கும்போது என்ன சொல்லி எடுப்பாங்கன்னு தெரியல. நாங்கள் ஒருத்தர் அவுட் ஆனால் பின்னாடி 2 பேர் சீக்கிரம் அவுட் ஆங்க அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி உள்ள போய் ஃபர்ஸ்ட் கிளவ் கழட்டுறதுக்குள்ளாரியே வெளியே வந்த ரஜத் பட்டிதார் டக் அவுட் ஆகி வெளியே வந்தாரு. டக் அவுட்னா ஒரு 3 பால் டக் ஆடினாரு. ஸோ ஒரு நல்ல பால், நல்ல சேப்பாக்கில் அந்த அன்ஈவன் பவுன்ஸ் அடிக்கடி இருக்கும். அந்த அன்ஈவன் பவுன்ஸ்ல கொஞ்சம் பால் நல்லா மேலே ஏறிச்சு, அவுட் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ்வெல் ரொம்ப எதிர்பார்த்தோம். மேக்ஸ்வெல் ஓகே வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் டக்ல வெளியே போனார். ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் ஆர்சிபியோட ஸ்கோருமே யாரை நோக்கி போச்சுன்னா, வழக்கம் போல விராட் கோலி. அதுக்கப்புறம் கேம் கிரீன் உள்ள வந்தாரு. கேம் கிரீன் வந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப். 35 அதாவது ரன்ன பால் அடிச்சிருந்தாங்க. விராட் கோலி எஸ்பெஷலி நல்ல டச்ல இருந்தாரு. ஏன் அப்படின்னா, அந்த ஃபாஃப் கிட்ட இருந்த இன்டென்ட் மாதிரி போகணும், அடிக்கணும், சரசரன்னு அந்த மாதிரி இல்லாம ஓகே ரெஸ்பான்சிபிளா இருக்கு, விக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமையா ஆடினாரு. மகேஷ் தீக்ஷனாவை நல்லா நவுந்து போய் ஒரு 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 6 அடிச்சாரு. அது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் அவர் கொடுத்துச்சு. அடுத்த பால் விராட் கோலி நேற்று வந்து பேட் ஷாட் ஆடினாரு. அப்படின்றத தாண்டி அது ஒரு சூப்பர் கேட்ச், ரஹானே ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஃபீல்டிங் எஃபர்ட்ஸாக பார்க்கும்போது நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கலக்கியிருக்காங்க. யாரா இவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் ஐபிஎல்ல கூட அவங்க போன வருஷம் ஐபிஎல் ஃபைனலில் கூட இந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபீல்டிங் பண்ணலாம். இந்த வருஷம் ஒரு ஸ்டார்டிங்ல சூப்பரான ஃபீல்டிங் எஃபர்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்சிபிக்கு வந்து கேம் கிரீன் அடுத்ததே மறுபடியும் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் டெல்லி பாய் அனுஜ் ராவத் உள்ள வந்தாரு. தமிழ்நாடு பாய் தினேஷ் கார்த்திக் உள்ள வந்து ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப், நியர்லி 100 பார்ட்னர்ஷிப் போய் அடிச்சு ஜெயிச்சாங்க. அந்த ஒரு டீசெண்டான ஸ்கோரை வைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க நினைச்சபடி பார்க்கும்போது ஒரு 120 130 தான் வரும்னு நினைச்சாங்க. பட் 40 ரன்ஸ் அகட வச்சு ஜெயிச்சு காட்டினாங்க. ஓகே நம்மளால 170 அடிக்க முடியும் அப்படின்றது. பட் அது மேட்ச் ஜெயிக்க வச்சுதா அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஓகே, இது சிஎஸ்கே சைடில் பார்க்கும்போது முஸ்தபிசுர் நல்ல மிக்ஸ்அப் நல்லா பண்ணாரு. நேத்தே கமெண்ட்ரி இதுலலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிராவோ சூப்பராக முஸ்தபிசுரை வந்து பிக் பண்ணியிருக்காரு ஒரு பவுலிங் கோச்சா. ஏன்னா இதை தான் அடிக்கடி அவர் வந்து பண்ணுவார். பிராவோ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடும்போது நல்ல ஒரு ஸ்லோவர் ஒன்ஸ் இருக்கும், நல்ல பவுன்ஸ் டக்குன்னு போடுவார், ஒரு யார்க்கர் ஒன்று போடுவார், நல்ல மிக்ஸ்அப் பண்ணுவார். ஸோ ஒரு நல்ல பவுலிங் ஒரு பர்சனை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்சிபி பவுலிங் ஒரு 170 அப்படின்றது சேப்பாக்கில், அதுவும் நேற்று இருந்த பிச்சில் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அது ஒரு 200 190 பிச்சு. அங்கே
கேம் கிரீன் நல்லா போட்டிருந்தாலுமே ஷார்ட் பால் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கம்மி. எப்படின்னா ஒரு சில பேருக்கு அது கிளிக் ஆகும், பட் ரொம்பவே ஷார்ட் பாலாக போட்டுட்டு இருந்ததுனால ஈஸியாக சிவம் டூபே பின்னாடி போய் சொருனார் ஒரு 6 அல்சாரி ஜோசஃபை. ஸோ பவுலிங் யூனிட்டாக பார்க்கும்போது ஆர்சிபி ரொம்ப ரொம்ப மோசமாக செலக்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆர்சிபி கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பவுலர்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. பட் அவங்க பிளான்ல கரெக்டான எக்ஸிகியூஷன் கிடையாது. ஏன்னா பவுலர்ஸை கரெக்டான இடத்துல ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாலுமே பவுன்சரே எல்லாரும் போட வச்சது ஒரு மாதிரி பேட்ஸ்மேனா ஓகே இதுதான் நம்மளுக்கு வரப்போகுதுன்றது ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. பட் எஸ் தயால் எல்லாருமே ரொம்ப அண்டர்ரேட் பண்ணாங்க. பட் நல்ல ஒரு டொமஸ்டிக் சீசன் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைட் ஸ்விங் பண்ணுவார். நேற்று நான் பார்த்ததெல்லாம் வெறும் பாலை வெளியே எடுத்துகிட்டு போனார், நல்ல பாலை உள்ளேயும் எடுத்துகிட்டு வருவார். ஸோ எஸ் தயால் எல்லாருமே ரொம்ப வந்து அண்டர்ரேட் பண்ணுறாங்க. பட் ரொம்ப நல்ல பவுலர். ஜிடிக்கு பண்ணும்போதுமே வந்து அந்த ரிங்கு சிங் ஓவர் மட்டும் தான் அடி வாங்கினே தவிர த்ரூ அவுட் சீசன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு விஷயம் ஆர்சிபி கிளிக் ஆனது. இன்னொன்று கேம் கிரீன் அவ்வளோ ப்ரைஸ் எடுத்து வரும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். பட் நல்லா பண்ணியிருக்காங்க. கேம் கிரீனை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் திருப்பியும் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த டீமை வச்சுட்டு அவங்களால சின்ன சாமியில் ஜெயிக்க முடியுமா? ஆப்வியஸாக முடியும். ஹோம் கிரவுண்டில் அவங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்டார்ட் இருக்கும். பட் அவே கேம்ஸும் அவங்க ஆடணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். பட் பிக் ஆஃப் த டே அப்படின்னு பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா கடைசியில் இந்த T20 ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து ஆடும்போது கூட பார்த்தோம், நல்லா அண்டர் த பால் போய் நல்லா சொருவினார் பாலை. அந்த ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நியூசிலாண்டில் அந்த சீமிங் அந்த ஒரு மாதிரி ஸ்விங்ல ஆடி 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 இங்கே வந்த உடனே பேட்டுக்கு ஒரு பால்ன உடனே தூக்கி சொருவினாரு. ஸோ ரச்சின் ரவீந்திரா பிக் ஆஃப் த ஒரு பர்சனாக இருந்தார் நேற்று ஹோல் மேட்ச்லையுமே. பட் ஆர்சிபி பார்க்கும்போது ஆப்வியஸா ஒரு 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 மோசமான ஒரு கேம்பெயின்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு அவங்க 18வது ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம். என்னதான் ஆர்சிபி தோத்துருந்தாலும் ரொம்ப மோசமா தோக்கல. ஏன் அப்படின்னா நெட் ரன் ரேட் அடி வாங்கலை அப்படின்றது தான் ஒரு மேட்ரு. பட் ஸ்டில் ஏர்லி இந்த டோர்னமெண்ட் எல்லா டீமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். பட் அதை தாண்டி சிஎஸ்கே செம கேம்பெயினா இருந்திருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரு 50 அடிக்கணும், 70 அடிக்கணும், 100 அடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் வந்த உடனே ஒரு 20 ரன் 30 ரன் டக்குன்னு அடிச்சு ப்ரெஷரை வந்து ஆப்போனன்ட் மேலே போட்டாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்பெயின் வந்து ரொம்ப ஒரு மோசமான தோல்வியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏர்லி இந்த டோர்னமெண்ட் அவங்ககிட்டயும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. பட் இந்த பவுலர்ஸ் வச்சு இவங்க 19வது ஓவர் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்றது ஒன்று. பட் போக போக எல்லா டீமுக்கும் அவங்களோட ஹோம் வரும், அவே வரும், அதிலெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பட் நேற்றை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டாப் கிளாஸாக விளையாண்டாங்க டீம் யூனிட்டாக பார்க்கும்போது. உங்களுக்கு என்னென்னலாம் மேட்ச் பார்க்கும்போது தோணுச்சு, என்னென்னலாம் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்றதே சொல்லுங்கள். அதை தாண்டி சிஎஸ்கேக்கு கேப்டன்சி வைஸ் பார்க்கும்போது வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நிறைய நல்லா பண்ணாருன்னு சொல்ல முடியாது. பட் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராகவே பண்ணியிருக்காரு. பட் சில இடத்துல ரச்சின் ரவீந்திராவை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு அந்த 5 விக்கெட் விழுந்ததுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் ஆப்வியஸாக போக டோர்னமெண்ட்டுக்குள்ளார வரும். இதை தாண்டி உங்களுக்கு மேட்ச் பார்க்கும்போது வேற ஏதாவது தோணுச்சு, இதெல்லாம் தப்பாக இருந்துச்சு, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு நடக்க போகிற 2 மேட்ச் எப்படி இருக்குது, அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத மறக்காம நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்.